அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னிதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளைச் சொல்லு சுடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதியன்னை மாத்தன் நாங்கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவில் இருக்கக்கூடியதான 22வது பாசுரம். போன பாசுரத்தாலே 21வது பாசுரத்தாலே ஏத்த கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாத்தாதே பாசுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படிங்கிற பாசுரத்தாலே அபிமான சூன்யத்தை அவனுக்கு எம்பெருமானுக்கு ஒரு மங்களாசாசனத்தை பண்ணி தங்களுக்கு, அதாவது பெருமாளே அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன என்பதை சொல்லி அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறத சொன்னது இவர்களுக்கு எம்பெருமான் மேல் இருக்கக்கூடியதான எம்பெருமானிடத்திலே பெருமானே நான் உங்களை சேவிக்க வந்திருக்கேன், உனக்கு இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் என்ன, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமான சுடரே துயிலடாய் அப்படின்னு அவனை கொண்டாடி அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணி பிரார்த்தித்தது போன பாசுரம். இந்த பாசுரத்தாலே தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அதாவது இங்க முக்கியமா கோபிமார்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய அபிமானம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிமானம் உண்டு. தான் இப்படி அப்படிங்கிற அபிமானம் உண்டு, அகங்காரம் உண்டு, மமகாரம் உண்டு. இவர்கள்லாம் எனக்கு இதெல்லாம் இல்லை என்ன எம்பெருமானிடத்திலே தெரிவித்து, பெருமாளே உனக்கு இருக்கக்கூடிய பெருமைக்கு நீ எங்களை நிறைய ரட்சித்து கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தது. அப்ப பெருமானுடைய பெருமையை பார்த்து நம்முடைய சிறுமையை பார்த்தோம் என்னால் எம்பெருமான் அத்தை போக்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆயிடுதோ இல்லையோ. எங்கள்கிட்ட இருக்கிறது பூரா குத்தம்தான். ஏதோ நம்ம பெருமானிடத்துல போய் நித்தியலுமே நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்களை தான் சொல்லிக்கிறோம். குற்றங்கள் அப்படின்னு சொன்னால் பெருமாள்கிட்ட வந்து திருவாராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி சேவிக்கிற போதே அபராத சகசிரபாஜனம்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை பாபத்தை எம்பெருமானிடத்தில் நிச்சயமே விழுந்து சொல்கிறோம். அப்போ அனன்ய அருக சேஷத்துவம், எம்பெருமானுக்கு மட்டும் நான் ஆட்பட்டவன், சேஷத்துவத்தை சொல்ல வேணும். அதே போல் நான் உனக்கு ஆட்பட்டவன் என்று சொல்லிட்டோம்னா அப்போ நமக்கு அபிமானம் என்பது கூடாது. அதெல்லாம் தெரிவிக்கிறது தான் பாசுரத்தாலே. இதில் எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய ராஜாக்கள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லி அதுக்கு முன்னாடி நாம் எம்பெருமானை வந்து அடிபணிய வேணும் அப்படிங்கிறத சேஷத்துவத்தை காண்பிக்க வேணும். அதுக்கு பிற்பாடு பாரதந்திரியம் வர வேணும், அவனுக்குன்னு ஆட்பட்டிருக்க வேணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான் இந்த பாசுரம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமானம் அங்கமாய் வந்தனன் பள்ளிகட்டு கீழே சங்கமிருப்பார் போல் வந்ததலை பெய்தோம் திங்கிணி வாய்ச்சது தாமரபூ போலே செங்கஞ்சரிச்சிறுதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்தன் விழுந்தார் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கரியேன் எங்கள் மேல் சாவம் இழிந்து ஏதோரம் பாவாய் அப்படிங்கிறது 22வது பாசுரம். அங்கண்மா ஞாலத்தரசர், அங்கண்மா நிறைய சிறந்த பரப்புடையதாக இருந்ததானா பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாளாம். அவர்களுக்கெல்லாம் என்ன அபிமானம், தான் என்கிற அபிமானம் இருந்தது. இதை தெரிவிக்கிற போதே இந்த ஒரு பாசுரம் சொன்னோம்னா ரொம்ப சட்டுன்னு நமக்கு புரியும். அவரவர்கள் எப்படி எப்படிலாம் வாழுகிறார்கள், வாழ்கிற காலத்தில் எவ்வளவு மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரியம் நிறைய இருக்குது. ஆனால் ஆருக்கு இருக்கணும் சுவாதந்திரியம்னா எம்பெருமானுக்குத்தான் நிரங்குஷ சுவாதந்திரியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆனால் அவனுக்கு எவ்வளவு மேன்மை உண்டோ அவ்வளவு தான் எளிமை உண்டு, அவ்வளவு நீர்மை உண்டு. ஆனால் நமக்கு அது உண்டா என்னால் நமக்கு சுவாதந்திரியம் தான் ரொம்ப தலையோங்கி நிற்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிற போது பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டு நம்ம எல்லாம் ரட்சிக்க வேணுங்கிறதுக்காகவே வந்திருக்கிறதுனாலே பெருமானுடைய கிருபையும் நமக்கு வேணும். அப்படி இருக்கிறதுனாலே அவனுடைய திருக்கண்கள் இருக்கோ, அந்த திருக்கண்களாலே நமக்கு அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கறியே, எங்களை பார்க்கணும், எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா
மேல்கோட்டு திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய திருநாரணன் தாழ் காலம்பெற சிந்தித்து இம்மினோ அப்படிங்கிற பாசுரத்தாலே, ஏன்னா இந்த பாசுரமே பெருமானால் அதாவது மேல்கோட்டைக்கு எழுந்துருளின போது அவர் பெருமாளை எல்லாம் உத்தரணம் பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் 50 அப்படின்னு குடும்பங்களை எல்லாம் அங்கே கொண்டு வந்து சேர்த்து அவர்களை திருவாராதனத்துக்கு ஏற்படுத்தி இதெல்லாம் செஞ்சிருந்தார். அப்போ சுவாமி தான் இந்த பதிகம், அதாவது 4ஆம் பத்தில் இருக்கக்கூடிய முதல் திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய 4ஆம் பத்தில் இருக்கக்கூடிய முதல் 10, அதில் இருக்கக்கூடிய ஒரு பதிகம் 10 பாசுரங்கள் கொண்டது. ஒரு நாயகமாய் ஓட உலகம் ஆண்டவர் கருநாயக வந்த கால சிதகிய பாளையம் பெருநாடுகான இம்மியிலே பிச்சதாங்கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து இம்மினோ அப்படிங்கிற பாசுரத்தாலே ஒரு விஷயம் சொல்லப்படுது. திருநாரணன் தாள் காலம்பெற, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வரணும்? ஏன்னா திருநாரணன்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுடைய தாள்களை பற்ற வேண்டும், அவனுடைய கட்டாட்சத்தை பெற வேண்டும். அந்த செந்தாமரை கண்ணாக இருக்கக்கூடிய அவனுடைய திருக்கண்களிலிருந்து அந்த அனுகிரகத்தை பெற வேணும்னு பிரார்த்தித்தது. அதில் சொல்கிறா, ஒரு நாயகமாய், ரொம்ப பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வாழ்ந்திருந்தா, ஒரு நாயகமாய் ஓட உலகோட ஆண்டவர், பெரிய பரப்பு தான் அங்கன்மா ஞாலத்தரசர், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வாழ்ந்திருந்தாலே அங்கன்மா, அந்த பரந்த பரப்பாக, சிறந்த பரப்பாக, விசாரமாக இருக்கக்கூடிய பரப்பாக இருந்த ராஜாக்கள் எல்லாம் அபிமான துங்கன், அபிமானத்தோடு தனக்கு இருக்கக்கூடிய அபிமானம், அவனவனுக்கு இருக்கக்கூடிய சுவாபிமானம், இந்த சுவாபிமானத்தால என்ன ஆயிடுதுன்னா ஈஸ்வர அபிமானத்தை குலைத்துக் கொள்ளுகிறான். ஸ்வ அபிமானம், தனக்கு இருக்கக்கூடிய அபிமானம், நான் எவ்வளோ பெரியவன் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு ஈஸ்வரன் பெருமாளை தொட வேணுமோ இல்லையோ அந்த அபிமானத்தை குலைத்துக் கொள்ளுகிறான் ஒவ்வொருத்தனும். அப்போ தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. பெருமாள் என்ன பண்ணார், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறான். அப்போ பெருமாள்ங்கிறவருக்கு இங்கே வேலையே இல்லாமல் பண்ணுறாரு இல்லையோ. அப்போ அது ஆயிடுதுன்னா கடைசியில் ஒரு நாள் எல்லாருக்கும் ஒரு இறக்கம் வருது. அந்த இறக்கம் வருகிற பொழுது, இறக்கம் அப்படின்னா உயர்ந்திருந்தவன் தாழ்ந்து வந்து விடுகிறான். அப்போ என்ன ஆகுது, அவன் இறந்தான் என்று சொன்னால் அவன் என்னன்னு சொல்லுவான், இறந்துட்டானா கீழே இறங்கி வந்துட்டான்னு சொன்னால் அவன் அப்போ உலகம் தூச்சும். அப்போ கூட இருக்கிறவா கூட எல்லாரையும் தூத்த ஆரம்பிச்சிருவா. இப்போ என்ன ஆகுது, நிறைய ராஜாவாக பெரிய பெரிய செல்வங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு நிறைய நாட்டெல்லாம் வச்சுட்டு இருந்த ராஜாக்கள் எல்லாம் ஞாலத்தரசர் அபிமானதுங்கன் பள்ளிகட்டு கீழே, அவனுக்கு என்னாச்சான், எல்லாம் இழந்து போயிட்டான், ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்தான், திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒட்டாண்டியாக போயிட்டான், ஒன்றுமே இல்லை. அவனுக்கு பிச்சைக்காரனாக போயிட்டான். ஏன்னா இவன் பகலில் பிச்சை எடுத்தான்னா பார்க்குறவெல்லாம் சொல்லுவா ராஜா இருந்தவன் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லுவா. அதனால இவன் ராத்திரி வேளையில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த ராஜா ராத்திரி வேளையில் பிச்சை எடுக்க ஆரம்பித்தா பிச்சைக்காரன்னு சொல்லுவாளோ இல்லையோ. அப்போ அப்படி வந்துட்டுருக்கான். ஒரு விஷயம் ஒட்ட ஒரு பானையில் இருக்கிற ஷில் எடுத்து வச்சுட்டு ஏந்தின்னு வந்துட்டுருக்கான். ஏன்னா அப்போ தான் அவன் அடையாளம் தெரியாது. அதுக்காக வந்துருந்தானா தெரியல, கீழே ஒரு நாய், அந்த நாய் கருப்பு நாய், அந்த கருப்பு நாய் மேலே தெரியாதனமாக காலை வச்சு முடிச்சுட்டான். முடிச்சா அது ஒரே கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறது. கத்தினோடனே எல்லாரும் விளக்க போட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டா. பார்த்தா இவன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டதாக இருக்கக்கூடிய ராஜா அங்கன்மாஞாலத்தரசர், பெரிய ராஜாவாக வாழ்ந்துட்டு இருந்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லாது போகக்கூடிய ஒரு ஸ்திதி ஏற்பட்டது. அப்போ என்ன ஆயிடுத்து, அபிமானம் எல்லாம் குலைந்தது. அபிமானம் தான்கிற சுவாபிமானம் குலைந்தது. ஈஸ்வர அபிமானம் வரணும், வந்துட்டு இருக்கணும். அப்போ ஈஸ்வர அபிமானத்தை குலைத்து கொள்கிறான். சாப்பிட்றதுக்கு போனால் இது இவனுக்கு நாய் கடிச்சுடுத்து, கருநாய் கவர்ந்த காலர், நாய் கடிச்ச உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சிதகிய பானைகள், கையில் வச்சிருந்த பானையும் உடஞ்சி போச்சு, ஒட்டாஞ்சில்லு உடஞ்சி போச்சு. சிதகிய பானை பெருநாடுகான இம்மையிலே பிச்சைதாங்கொள்வர். இதெல்லாம் வந்துட்டுனா எவ்வளோ சங்கடமாக இருக்கும். பெரிய ராஜாவாக இருந்தேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், யாரையும் என்னென்னவோ பண்ணேன், அப்படி இருக்கிறவங்க எனக்கு நீ ஒன்றுமே இல்லையேங்கிற ஒரு பரிதாபம் ஏற்பட முடியும். அது ஏற்படுத்தினா என்ன ஆகும், கடைசியில் அவனுக்கு அபிமானம் போய் இங்கே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தோணும் இல்லையோ, இந்த உலகமே வேண்டாம் அப்படின்னு தோணுதோ இல்லையோ. இது அதே போலத்தான் அங்கன்மாஞாலத்தரசர். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தாஜ்யங்கள், அதெல்லாம் தள்ளத்தக்கவை. தியாஜ்யங்கள்லாம் விடணும். ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தியாஜ்யங்கள், தியஜிக்கத்தக்கவை. இப்போ சரீரமே விட வேண்டியதுதான். கடைசியில் எங்கள் மேல் சாபங்கிற சொல்ல இடத்துல யாதனா சரீரம் தொலைவது போலன்னு சொல்கிறான். அப்போ எங்கள் மேல் சாபம், யாதனா சரீரம்னா ஒருத்தனுக்கும் நரகம், நிறைய பாபம் பண்ணிட்டான்னா
அவனை நரகத்தை பிடிச்சி தள்ளிவிட்டான்னா அவனுக்கு இந்த மாதிரி சரீரத்தை கொடுத்தோம்னா அவனால் அந்த வலி தாங்க முடியாது. நல்லா வலி தாங்குற அளவுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட வேண்டும். வலியை தாங்கணும். இப்போ சுட்டுதுன்னா பொசுங்கிறது நமக்கு வலிக்கிறது. ஆனால் அது வலி நிறைய சூடு தாங்குற அளவுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருவா. திருடமான ஒரு சரீரத்தை கொடுத்து அடி வாங்கினோம்னா அடி போடுவா. போட்டோம்னா எண்ணெய் பொப்பட தண்டுறது, அதில் ஒரு புழுவாக பிடிச்சி ஏற்றி விடுறது, கம்பளியாக போடுறது, அதில் தேன் வண்டா போட்டு விடுறது, அதெல்லாம் கொத்தும். இப்படியெல்லாம் ஒரு விதவிதமாக இருக்கக்கூடிய பாவங்களுக்கு விதவிதமாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் அங்கே ஏற்பட போகிறதோ இல்லையோ. அப்படி போகிற போது யாதனா சரீரம் தொலைஞ்சுடுதுன்னு சொன்னால் அப்போ அவனுக்கு இருக்கக்கூடியதான அபிமானம் எல்லாம் தொலைந்து கடைசியாக அவனுக்கு ஒரு பிற்பாடு இந்த யாதனா சரீரம் தொலைந்து அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் ஏற்படுறதுன்னா திரும்ப ஒரு பிறகு வைக்கணும், நல்ல குடும்பத்தில் வரணும், நல்லது செஞ்சுக்கணும், நல்லது தெரிஞ்சுக்கணும், நல்லது சொல்லணும், நல்லது கேட்கணும், பெருமான பத்தவனும் வந்துடுவோம். அப்படின்னா திருநாரணந்தாள் இந்த கட்டமெல்லாம் வர வேண்டாமோ இல்லை. ஒரு நாயகமாய் ஓட உறவுடன் ஆண்டவர் கருநாயக வந்த கால சிதகிய பாருங்கள் பெருநாடுகான இம்மையிலே பிச்சைதான் கொள்வர். இப்போ பெருநாடு காணுவதற்காக இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தாள். இதுக்கு முன்னாடி இங்கே வந்துடுவோம். திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து இம்மினோம் என்று சொன்னார். அங்கே அது அப்படியே சொல்லலாமோ என்னவோ. அங்கண்மாய் ஆலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து ஒன்னுட்ட ஒன்றும் பண்ண முடியாது. பெருமான இடத்துல போய் என்ன சொல்றது? அப்போ அபிமான பங்கமாய் அபிமானம் எல்லாம் தொலைந்து வந்தனன் பள்ளிக்கட்டு கீழே உன்னுடைய திருவடிக்கு கீழே சரணாகதி போகிறார்கள். பள்ளிக்கட்டு கீழே உனக்கு அனுகூலம் பண்ண வேணும் என்று சேர்கிறார்கள். அப்போ உன்னிடத்திலே பக்தி பண்ண வேணும் என்று. அப்போ சுவாதந்திரிய அபிமானம் தொலைய வேணும், அகங்காரம் அமகாரம் தொலைய வேணும். ஒரு சின்ன எறும்பு இருந்ததுன்னா அதுக்கு தனக்கு தனியாக ஒரு அபிமானம் வச்சுருக்கான். இது பிபீலிக்கான்னு சொல்கிறது. சின்னதாக ஒரு எறும்பு போச்சுன்னா அதுவும் தலையை தான் தூக்கும், அப்படின்னு தூக்கும். அபிமானம், அதுக்கு தனக்கு அபிமானம், நாம் எறும்பு அப்படின்னு பார்க்குறதான். இதே பிரம்மா சதுர்முகம் பிரம்மாவுக்கும் அதே போல் இருக்குது. அவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு 4 தலை, இதுக்கு ஒத்த தலை, இத்தினோண்டு தலை. அந்த தலையில் இருக்கக்கூடிய அபிமானத்தை அது தூக்குது. பிரம்மாவுக்கும் அதே அகங்காரம் இருக்குது. இவா எல்லாருக்கும் இந்த அகங்காரத்தை எல்லாம் தொலைக்கிறது யாருன்னா எம்பெருமான். அவர்களுக்கு அபிமானத்தை குலைக்கிறான். இங்கே அபிமான துங்கன் இங்கே சொல்கிறார் அபிமானம். அப்போ அங்கன்மாய் ஆலத்தரசர் அபிமானம் அங்கமாய் வந்து நென்பள்ளிக்கட்டு கீழே உன்னுடைய திருவடிக்கு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். சங்கம்னா கூட்டமாக பெருமானுடைய திருவடியில் சேரலாம். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். உன்னுடைய திருவடிகளிலே விழுந்து நாங்கள் சரணாகதியே போகிறோம். உன் திருவடியில் சேர்ந்துட்டோம், தலை பெய்தோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ஸ்திரீத்வாபிமானம் இருந்தது. ஏன்னா ஸ்திரீத்வ அபிமானத்தை போக்கின்னு கீழே ஒரு இடத்துல பார்த்தோம். இவர்கள் ஸ்திரீகள், நாங்கள் எப்படி பெருமாளை போய், ஏன்னா புருஷாள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் போய் எம்பெருமானை சேவிக்க முடியுது, தொழ முடிகிறது, எல்லாம் பண்ண முடிகிறது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஸ்திரீகள் என்ன பண்ணுவோம், பெருமானை எப்படி பற்றுவோம் அப்படிங்கிறது. தாங்கள் ஸ்திரீகளாக இருந்து ஸ்திரீத்துவம், ஏன்னா நமக்கு ஜீவாத்மாங்கிறவாளுக்கு மட்டும்தான் ஸ்திரீ, நம்ம எல்லாருமே ஸ்திரீகள் தான். பெருமான் ஒத்தந்தான் புருஷோத்தமன், அவனுக்குத்தான். அதுதான் 8 இழையாய் 3 சரடாய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் போலே திருமந்திரம்னு சொல்லுவார்கள். 8 இழையா 8 அக்ஷரங்களை கொண்டு 3 பதங்களா 8 இழையாய் 3 சரடாய் ஓம் நமஹா நாராயணாயன்னு 3 பதங்கள். 8 இழையா ஓம்னு சொல்லப்படுகிற பிரணவமாக, நமஹான்னு சொல்லப்படுகிற அதுக்கு நமசப்தமாக, நாராயணாயன்னு சொல்லப்படுகிற பதமாக. அப்போ 3ஐயும் சேர்த்தோம்னா 8 இடத்தா. அதுதான் 8 இழையாய் 3 சரடாய் இருப்பது ஒரு மங்கள சூத்திரம் அப்படின்னு தெரிவிக்கிறார் சுவாமி பல்லவலகாரியர். இதில் தான் சேஷத்துவமே பொதிந்து கிடக்குமா போல. இந்த சேஷத்துவங்கிறது நமஹா நாராயணாய, அந்த பெருமானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோங்கிற அந்த சேஷத்தை, அந்த சேஷத்துவம் மரணமோ இல்லையோ. அப்போ அவனிடத்துல சேஷத்துவம் இருக்குன்னா அனன்ய அருக சேஷத்துவம் மொழியும், அதாவது வேற எங்கேயும் அனன்ய சேஷத்துவங்கிறது கிடையாது. அனன்ய சேஷத்துவம்னா வேற இடத்துல போய் அங்கே போய் கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது இல்லையோ. பெருமானிடத்துல மட்டும்தான் பண்ணணும், எம்பெருமானுக்கு மட்டுமே ஆட்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் அனன்யாருக சேஷத்துவம்னு சொல்லுவோம். அனன்ய சேஷத்துவமானா அனன்யாருக சேஷத்துவம், அருக சேஷத்துவம் பெருமானிடத்துல மட்டும் பண்றது. அப்போ அவனிடத்துல அதான் போன பாஷத்தில் அபிமான சூன்யதையை சொல்லி, இந்த பாசுரத்தாலே அனன்யாருக சேஷத்துவத்தை சொல்லி, அப்போ எம்பெருமானிடத்துல நாம் அடிமைப்பட்டு அவனுக்கு கைங்கரியத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத தான் பள்ளிக்கட்டுக்குள்ளே சங்கபெருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நாங்கள்லாம் வந்துட்டோம். ஏன்னா
எல்லாம் எழுப்பி விட்டாச்சு, பெருமாளை எழுப்பியாச்சு, அவனுக்கு மங்களாசாசனமே பண்ணியாச்சு. பண்ணின பிற்பாடு இப்போ அவனிடத்துல கருணையை பெறணும். அந்த கருணை பெறணும்னா எப்படி இருக்கணும்? அந்த கருணை எங்கேருந்து வரும்? கண்களாலே. அந்த கண்களுக்கு என்னென்னு பேர்? வாட்டமில் கண்கள். கொஞ்சம் கூட வாட்டமே இல்லாத கண்கள். நமக்கு தான் ஏதாவது ஒரு கட்டம் வந்துட்டுனா வாட்டம் வந்துடும். ஆனால் பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கு. வாத்சல்யமே உருக்கொண்டிருக்கக்கூடிய கண்கள். வாத்சல்யத்தாலே குதிரை சிவந்த கண்கள்னு சொல்லுவாள். வாத்சல்யம்னா குற்றம் இருக்கும் இல்லையோ, இந்த குற்றத்தை குணமாக எடுத்துக்கொள்வது. இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்குன்னா அதுக்கு மேலே கண்ணுக்குட்டி பிறந்த உடனே நிறைய அப்படியே ரத்தமாக இருக்கும். அதையே தான் போக்கியமாக கொள்ளுகிறது. அது மேலே இருக்கக்கூடிய குற்றத்தை போக்கியமாக கொள்ளுகிறதான வத்சன்னு கண்ணுக்குட்டி, அந்த வத்சங்கிற கண்ணுக்குட்டி மேலே இருக்கக்கூடிய அழுக்கை தனக்கு உணவாக கொண்டு அதையும் போக்கியமாக கொள்ளுகிறது அந்த பசுமாடு, தாய் பசுமாடு. அது மாதிரி தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் எம்பெருமான் அதையும் போக்கியமாக கொள்ளுகிறான். யாராலும் பண்ண முடியுமா? எம்பெருமான் மட்டும் பண்ணுறான். அபிமானம் அதுதான் வாத்சல்யம்ங்கிறது. அதை சொல்கிறா மேலே கிங்கிணிவாய் செய்த தாமரபூ போலே. கிங்கிணிவாய் அது அப்படியே பெருமான் அந்த முட்டு அலறணும். தாமரபூ அதில் போய் அந்த சூரிய கிரணங்கள் பட்டுத்துன்னா அது அலறுதோ இல்லையோ. கிங்கிணிவாய் செய்து தாமரபூ போலே. இப்போ தான் ஏன்னா வேற ஒன்று உபமானம் சொல்ல முடியாதோ இல்லையோ. உபமானம் சொல்ல முடியாததுனால அதையே வைத்துக்கொண்டு சொல்கிறோம். லோகத்தில் வேற என்ன சொல்கிறது? தாமரப்பூ போகிறது. தாமரப்பூ மாதிரி பெருமாள் கண்டு நான் சாயந்தரம் அது வாழிப்படுமா? வாடி போகிறது இல்லை. ஆனால் வேற ஒன்று உபமானமாக சொல்ல முடியாது இந்த உலகத்தில். இது அப்படியே அலருது. கிங்கிணி வாய்ச்சது தாமரப்பூ போலே. அது மாதிரி தாமர புஷ்பம் எப்படி மலர்கிறதோ அதுபோல பெருமாளே கிங்கிணி வாய்ச்சது தாமரப்பூ போலே. செங்கண் சிவந்திருக்கக்கூடிய கண்கள், தாமரையைப் போல சிவந்திருக்கக்கூடிய கண்கள். தசேதாகபியாசம் புண்டரீக விவமக்ஷிணி ஏவமக்ஷிணின்னு சாஸ்திரம் சொன்னது போல தஸ்ய யதா கபியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு கண்கள் இருக்கே, இது தாமரை கண்ணாவோ தனியே நுண்ணாளாவோ என்னை எண்ணுகொள் சேருவதுவேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். சாமரை கண்ணனா பங்கைய கண்ணனா அதை எங்கனேயோ அன்னமீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியனான் கண்டவேன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் உண்டினோடும். தாமரை கண்கள் அப்படிங்கிறது பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொன்னோம்னா அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும்னா அப்படியே வாத்சல்யத்தையே அப்படியே பொழியக்கூடிய கண்கள். வாத்சல்யம்னு சொன்னா இவனை போல நமக்கு இரக்கங்காட்டக்கூடியதான திருக்கண்கள் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. பெருமானுடைய திருக்கண்கள் தான் நமக்கு அதை குளிர்கட்டாட்சிக்க வேணும். அப்படிதான் அந்த கண்கள் இருக்கு. அந்த கண்கள் கொண்டுதான் நம்மை நோக்குகிறான். தாமரை கண்ணால் நோக்காய் நோக்காய் தாமரை கண்ணினால் நோக்காய் தாமரை கண்ணினால் நோக்காய்னா இந்த கண்கள் தான் நமக்கு நம்மளையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறது. இந்த கண்ணு தான் தூது விட்டு அந்த கண்களுக்கு நாம் இலக்காகிறோம். சரி, பெருமானுடைய கண்களுக்கு அழகுக்கு இலக்காகவில்லை அப்படின்னு சொன்னால் அம்புக்கு இலக்காகணும்னு போனதில் பார்த்தோம். இப்போ பெருமானுடைய கண்களினாலே தான் அவனுடைய இரக்க சுபாவம் அவனுக்கு நம்ம மேலே வருது இல்லையோ. அப்போ அகங்கார மமகாரங்கள் குலையணும். குலைஞ்சிருதுன்னா பெருமான் அப்படிங்கிற அவனிடத்திலே நாம் புகழ வேண்டும். அவனிடத்துல புகுந்துட்டோம்னா சேஷத்தை பண்ணோம்னா பாரதம் தெரியும். அவனுக்கே ஆட்பட்டு இருக்க வேணும், அவனுக்கு கைங்கரியத்தை பண்ண வேணும் அப்படிங்கிறது. அப்போ இதை சொல்லிட்டோம்னா வேற எங்கேயும் இல்லை, எம்பெருமானுக்கு மட்டும்தான். நமக்கே நாம் ஆட்சிவோம். பின்னாடி சொல்லுவான் நாராயணனே நமக்கே படைதிருவான். அப்போ அவனுக்குன்னு இருக்க வேணுமோ இல்லையோ, வேற எவ்விடத்திலும் இல்லாமல் எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி அப்போ என்ன பண்ணணும்? அவன் தான் நமக்கு அனுகிரகத்தை பண்ணணும். கண்கள் கொண்டு நமக்கு அனுகிரகத்தை பண்ணுகிறான். சரணாகதி பண்ணணும்னா திருவடியில் தான் பண்ணி ஆகணும். சரி, அவன் அனுகிரகம் பண்ணணும்னா நம்ம போய் திருவடியில் விழுந்துடுறோம். அதே பிராப்பியம், அதுவே பிராபகம், அதுவே உபாயம், அதுவே உபேயம் எல்லாம் அடுத்து. அப்போ ஆனால் அது அனுகிரகத்தை பண்ணுறது எங்கே பண்ணணும்னா கண்கள், இந்த தாமரை கண்ணினாலே அவன் நமக்கு அனுகிரகத்தை பண்ணணும். அதான் செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. எங்களை பார்க்க மாட்டியா? பார்த்தா என்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகுமே. அதை பார்த்துட்டே நான் கடாட்சம் பண்ணுறான். ஆம் முதல்வன் இவன் என்ன தத்தேத்தின்னு ஆள வந்தார். எப்படி இளையாழ்வானை அனுகிரகித்தாரோ ராமானுஷரை அதாவது கரிமாணிக்க பெருமாள் சன்னதிங்கிட்ட யாதவ பிரகாஷர் கோஷ்டியோடு போயிட்டு இருக்கார் ராமானுஷர் காஞ்சிபுரத்தில். இந்த பக்கம் ஆளவந்தார் கோஷ்டியோடு போயிட்டு இருக்கார். அப்போ ரெண்டு பேருக்கும் நேருக்கு நேர் சந்தித்ததே இல்லை. இளையாழ்வான் ஆறுங்கிறதே தெரியாது. இளையாழ்வான் ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிருக்காரமே, யாதவ பிரகாஷரிடத்தை காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டிருக்கிறாமே, இவ்வளோதான் தெரியும்.
அப்போ அவர் வந்துட்டு இருக்கார். போகும்போது கிரிபாணிக்க பெருமாள் சன்னதி பிரதட்சணம் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, காஞ்சிபுரம் பெரிய அதாவது பெருமாள் வரராய பெருமாள் சன்னதி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு இடத்துல பிரகாரம், உள்ள பிரகாரம் இருக்குது. அதில் ஒரு சன்னதி இருக்குது. கரியமாணிக்க பெருமாள் சன்னதியும் இருக்குது. அந்த பெருமாள் சன்னதி கிட்ட தான் அவர் மேடல் அங்கே போயிட்டு இருக்கிற போது இவர் பார்த்தாராம். இவரை பார்த்தா நெடுநெடுன்னு ஆதிசேஷனுடைய திருவுருவம் போலே, பணாலமங்கடல் போலே அந்த திருத்தோள்கள் எல்லாம் பறந்திருந்து எடை சிறுத்து சிவந்த திருநீனியோடு இருக்கார். பார்த்தா ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே தோத்துகிறாரே இவர் தானோ. ஏன்னா வழி வழியாக வச்சுருக்கா. நம்மாழ்வார் கொடுத்ததான திருநீனியை வைத்துக்கொண்டு கொடுத்தாரோ இல்லையோ, மதுரகவி ஆழ்வாருக்கு கொடுக்க, அதாவது மதுரகவி ஆழ்வாருக்கு கொடுக்க, நாதமொழிகளுக்கு கொடுக்க, நாதமொழிகள் நம்மாழ்வாரிடத்தே நாதமொழியிலிருந்து இயக்கொண்டா மணக்கால் நம்பி ஆளவந்தார்னு வச்சுருக்கார். அந்த திருமேனி வச்சுருக்கார். இவர் தான் அவரோ அப்படின்னு தோத்துறதான். ஆமுதல்வன் இவன் என்ன தத்தேத்தி என் நாமுதல் வந்து புந்து நல்லின்கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய்முதல் அப்பனை என்ன வரப்பனோன்னு ஆழ்வாருடைய பாசுரம். முதல்வன் இவர் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தக ஆச்சாரியராக வரக்கூடியவருங்கிறது கட்டாட்சம் கண்களாலே ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் ஏற்பட்டது. இப்போ நமக்கெல்லாம் செங்கஞ்சிரிச்சிறிதே எம்மேல் வழியாவோ பெருமானுடைய கட்டாட்சம் ஏற்பட வேண்டும். பெருமானுடைய கட்டாட்சம் வரணும். நீ தரக மாட்டியா? உன்னுடைய கண்களாலே கட்டாட்சிக்க மாட்டாயா? செங்கஞ்சிரிச்சிறிதே எம்மேல் வழியாவோ வாத்சல்யத்தை காமிக்க மாட்டியா? குற்றமே இருக்கக்கூடிய நமக்கு தேவதையுடைய கட்டாட்சத்தினாலே தான் குற்றங்கள் எல்லாம் தொலைய வேண்டும். அதெல்லாம் தீயிலே இட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும்னு தாமோதரனுடைய திருநாமத்தை சொன்னான்னு கேள்வி பார்த்தோம். இப்போ செங்கஞ்சிரிச்சிறதே எம்மேல் வழியாவோ, கிங்கணி வாய்ச்சது அமரபூ போலே செங்கஞ்சிரிச்சிறதே எம்மேல் வழியாவோ, எங்கள் மேலே விழிக்க மாட்டியா? சிரிச்சிறதே வழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். திங்கள் ஆதித்யன் ரெண்டு, சந்திரன் சூரியன், சந்திரமுகம், சந்திரகாந்தானனம் ராமஹான்னு சொல்லுவார்கள். அந்த ராமனுடைய கண்களை பார்த்தோம்னா சந்திரகாந்தானனம். அப்படி சந்திரனா சூரியனா ரெண்டும், ஒரு பக்கம் பார்த்தா குளிர்ச்சி, ஒரு பக்கம் பார்த்தா சூடு. அப்படின்னா பெருமானுடைய திருக்கண்களுடைய கட்டாட்சம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனி ரெண்டும் கொண்டு. அந்த ரெண்டு கண்களாலே சூரியனை போல, அதே போல சந்திரனை போல, சூரியனை போலையும் சொல்லுவோம், சந்திரனை போலேன்னு சொன்னால் குளிர்ந்த கட்டாட்சம். சூரியனை போலேன்னா சூரிய கிரணங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதுபோல இருக்கக்கூடிய கட்டாட்சம். அவ்வளவு சக்தி பெருமானுடைய திருக்கண்களாலே குளிர கட்டாட்சிக்கும்படியா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். நீ எங்கள் மேலே பண்ணிடக்கூடாது, எங்களை பார்த்துட்டு எங்களுடைய கோபத்தை அதான் கீழே சொல்லிட்டா. அதுக்காகத்தான் முதல்ல சொன்னது செங்கண்ணு முன்னாடியே சொல்லியாச்சு. ஏன்னா நீ கோபத்தால் பார்த்தால் தாங்காது, குளிர கட்டாட்சிக்க வேணும் அப்படின்னு சொன்னது. அப்போ அதனால தான் சந்திரகாந்தானன் சந்திரனை போல இருக்கக்கூடிய ராஜீவலோச்சனஹா என்று தெரிவிக்கிறார். அதாவது தசரதன் சொல்கிற போது கண்கள் எப்படி இருக்கான் ராமனுடைய திருக்கண்கள்லாம் யார் தெரியுமா? ஊனசோடச வருஷா மேராமஹா ராஜீவலோச்சனா ஊனசோடச வருஷா. விஸ்வாமித்திரர் வந்து கேட்குறார், ஐயா இப்போ உன் பிள்ளையை அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொன்னாயா? பிள்ளையை அனுப்பிச்சு ராமன் அனுப்பிச்சு வையின்னு சொன்ன உடனே இவர் வந்து சொல்லிட்டார், இல்லை நான் வரேன், என் பிள்ளை வர வேண்டாம், அவனுக்கு 16 வயசே ஆகலை, 16 வயசு குறைச்சலாக இருக்குது, அவன் சண்டை போடுறதுக்கெல்லாம் யோகியதே இல்லை இப்போ அப்படின்னார். ஆனால் எப்போ ஏற்படுறது தெரியுமா? ராஜீவலோச்சனா கண்கள் அப்படியே தாமரை ஒத்த திருக்கண்களாக இருக்கு. அப்பேற்பட்ட கண்களை படைத்தவன் ராஜீவலோச்சனன் அங்கே சொன்னார். சாஸ்திரம் தசேதா கபியாசம் புண்டரீகம் யவமக்ஷினின்னு சொல்றது. தாமரை கண்ணாவோ தனியேனன் ஆளாவோ அப்படின்னு சொல்லுகிறது. ஆழ்வார்கள்லாம் சொல்றார். தாமரை கண்ணினான் நோக்காயின்னு சொல்லுகிறார். அந்த கண்களுக்கு செங்கனிவாய் 2 தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் அப்படிங்கிறார். எங்களையோ அன்னவீர்கள் என்ன முடிவதில் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியனான் கண்டபின்னு சொல்கிறோம். ஆழ்வார் சொல்றார், கங்குலும் பகரும் கந்துவிரதியால் கண்ணநீர் கைகளால் இருக்கும் சங்கு சக்கரங்கனே கைகூப்பும் தாமரை கண்ணே தளரும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இப்போ அந்த ஆழ்வார்கள்லாம் வாட்டமில் கண்கள்னு சொல்லுகிறோம். அந்த கண்கள் இருக்கே, அந்த கண்கள் இருக்கே, அந்த கண்கள் இருக்கே எப்பேற்பட்ட கண்கள். அந்த கண்களை கொண்டுதான் குளிர கட்டாட்சிக்க வேண்டும்னு திருப்பான் ஆழ்வார். என்ன மற்ற ஆழ்வார்கள் அத்தனை பேர் இந்த திருக்கண்களை தான் கொண்டாடுறான். அந்த கண்கள் கொண்டு சந்திரனும் சூரியனும் ஒத்தாது இருக்கக்கூடிய கண்களை கொண்டு என்ன கட்டாட்சிக்க வேணும் அப்படின்னு சொல்லி, அப்போ சிரிச்சிறிதே எண்ணில் ஒளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குது. எங்கள் மேலே பார்த்தேன்னா என்ன ஆகும்? கட்டாட்சம் பண்ணால் என்ன ஆகும்னா சாபம் போ, ஒழிந்து போ, எங்கள் மேலே இருக்கக்கூடிய சாபம் எல்லாம் தீர்ந்து போகும். எப்படி? யாதனாசரீரம் தொலைந்து போவது போலே எங்களுக்கு இருக்கக்கூடிய யாதனாசரீரத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் நல்லது நடக்க போகிறது இல்லையோ. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த
கொடுமையான அனுபவம் முடிந்த பிற்பாடு எப்படி தொலைக்கப்படுகிறதோ அது மாதிரி இங்கே எங்கள் மேலே இருக்கக்கூடிய அது போயிடுதுன்னா, மேலே இருக்கிற தோல் போயிடுதுன்னா ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் அடையவனுமே. அதுக்காக எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோரம்பாவாய், இங்கே மேலே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போகணும், கண்களாலே குளிர கட்டாட்சிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்ததான் 22வது பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்திய வெட்டு சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்த சுந்தரியே கோதாய நித்யமங்கலம். ஸ்ரீமதியே ரம்பஜாமாத்திரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.